100% வாய்ப்பு கிடையாது. எத்தனை யாரும் ஷார்ட்டாக கரெக்டாக வந்து பண்ண முடியாது இல்லையா? விஜய் வந்தாருன்னா என்ன பண்ணுவாரு? அதெல்லாம் தெரியாது. மாற்றம் வரணும். சீஃப் மினிஸ்டர் வந்தவர் போய் பக்கத்தில் போய் இது பகிடி வாங்கி வச்சு பொட்டி வாங்கிட்டு போய் சேர்ந்துட்டாரு. ஏற்கனவே கட் பண்ணதை தான் இவங்க வந்து தான் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்களே கண்டி. இன்னும் ஒரு ப்ரெஸ் மீட்டே கொடுக்க முடியலையே அவரால். இப்போ வந்து ஸ்டாலினும் எடப்பாடியும் 2 தொகுதியில் நிற்கல. அவங்க ஒருத்தவங்க தான் நிற்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு நின்னாங்க. ஜெயலலிதா அப்படி தான் நின்னாங்க. 2 தொகுதியில் நின்று தான் ஒரு தொகுதியில் ஜெயிச்சது, ஒரு தொகுதியில் தோற்றுட்டாங்க. அதே மாதிரி தான் நிறைய பேர் நின்றுருக்காங்க. இவர் என்னென்னா நம்ம எவனவரத்தை ஜெயிச்சா தான் பேர் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் அப்படி போகிறார் அவர். அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கம்மி. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவர் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கார் மக்களுக்கு? மக்கள் மத்தியில் இப்போ யாரை கேட்டாலும் நான் விஜய்க்கு ஓட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் சர்க்கிளில் என்ன சொல்கிறாங்க? எங்கள் வீட்டு சைடில் யாரும் போட மாட்டாங்க. எதுக்கு ஓட்டு போடணும் அவருக்கு? பப்ளிக் ஏதாவது பண்ணியிருக்காரா? ஆட்சி வந்த விஜயகாந்த் அப்படியா இருந்தார்? இல்லை விஜயகாந்த் எப்படி இருந்தார் உங்களுக்கு தெரியுமா? அவருடைய அரசியல் கொஞ்சம் கீழே இருந்து மேலே தான் வந்தார். இவர் ஸ்ட்ரெயிட்டாக நான் முதலமைச்சர்ன்றார். இப்போ கொரோனா டைமில் என்ன பண்ணாரா இவர்? பப்ளிக் இஷ்யூ ஏதாவது பண்ணி விட்டாரா? அவங்கவுங்க முடிஞ்ச உதவியெல்லாம் பண்ணாங்கல்ல. இவர் எதனா பண்ணாரா? இல்லை. அதுதான் சொல்கிறேன். அப்போ பெரம்பூரில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. 100% வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் வாய்ப்பு பெரம்பூரில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதை வச்சு வாய்ப்பு இருக்கு? ஸ்கூலில் வந்து மாற்றம் விரும்புகிறாங்க, அதுதான் மெயின். ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க ஜனங்க. அதனால் சொல்லுவேன் ஜெயிச்சா ஏதாவது பண்ணுவார்னு உங்களுக்கு? அதெல்லாம் இனி தான் தெரியும். அவர் வந்து செய்கிறத வச்சு தான் இருக்குது. இனி எல்லாருமே நம்ம வந்துடுவாங்கலாம் சொல்ல முடியாது. வந்தாங்கன்னா அவங்களோட படிப்படியாக தான் டெவலப்மெண்ட் இருக்குது. அப்படி தான் கண்டிப்பாக இருக்குது. அரசியலில் அதுதானே மெயின். எத்தனை யாரும் ஷார்ட்டாக கரெக்டாக வந்து பண்ண முடியாது இல்லையா? பெண்கள் வாக்கு கணிசமாக விஜய்க்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் பெண்கள்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது சொல்ல முடியல, எப்படின்னு சொல்ல முடியல. இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, வாய்ப்புகள்லாம் இருக்குது. நிறைய இதில் பேசிக்கிறாங்க. யூடியூப்பில் கூட வருது, பார்க்குறேன். நிறைய வாய்ப்பெல்லாம் இருக்குது சொல்கிறாங்க. நீங்கள் பெரம்பூர் தொகுதியா? ஆமாம்மா. உங்கள் தொகுதியில் விஜய் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஜெயிப்பார். எதை வச்சு சொல்கிறீங்க ஜெயிப்பார்? ஜெயிப்பார். மாற்றம் வரணும், அவ்வளோதான். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? விஜய் வரணும்னு சொல்கிறாங்க. விஜய் வரணும் தான் எதிர்பார்க்குறாங்க. பெண்களுக்கு விஜய்க்கு கணிசமான வாக்கு பெண்கள் கிட்ட இருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்களே. உங்கள் வீட்டில் பெண்கள்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம். விஜய் வந்தாருன்னா என்ன பண்ணுவார்? அதெல்லாம் தெரியாது. மாற்றம் வரணும். நம்மளுடைய கருத்து கணிப்பு மாற்றம் வரணும். இவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் பண்ணுறது இல்லையா? இவங்க வந்து எதுவும் பண்ணல. விஜய் வந்தால் என்ன பண்ணுவாங்க? அது என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். யாருமே ஆரம்பத்தில் இது தானே இது பண்ணியிருந்தோம். அவர் வந்தார் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். 5 வருஷம் அந்த மாதிரி நம்பி கொடுக்க தயாராக இருக்கு. ரைட். மாற்றம் வரணும். இதே ரெண்டும் மாற்றி வந்து நின்றுன்னா இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைல்ல. வரட்டும், மாற்றம் வரட்டும், பார்க்கலாம். இவர் வந்து என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம் அப்புறமா. கொஞ்சம் மக்கள் அவ்வளோ சேர்ந்தது பிரச்சனை இல்லை. அது வாக்கா மாறினாதான் அந்த மாற்றமே வரும். அது வாக்கா மாறும்னு நினைக்கிறீங்க? வந்தது பார்த்தா மாறும் தான் நினைக்கிறோம். அது 100% மக்கள் கையில் தான் இருக்குது. வேறு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசும்போது என்ன நினைக்கிறீங்க? விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே அந்த மாதிரி தான் பேசிக்கிறாங்க. பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஒரு இந்த 2 கவர்மெண்ட் வந்து மட்டும் என்ன பண்ணுது? அவரும் என்ன தான் பண்ணுறாரு? ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கலாம். எம்ஜிஆரே அப்படி தான் இருந்தாங்க. வந்து என்ன பண்ண போகிறாருன்னாங்க. எம்ஜிஆர் வந்து செய்யலையா? இனி தேசிய தலைவர் ஆகிட்டாரா இல்லையா? எம்ஜிஆர் வந்து என்ன பண்ண போகிறாரு? நடிகர். அவர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னாங்க. அவர் வந்து ஆண்டுட்டு போல 10-15 வருஷம். எம்ஜிஆரோட தொடர்ச்சியாக ஒரு கட்சி இருக்குல்ல, அதை நம்பாம அந்த கட்சி இப்போ தான் இதுவாகி போச்சு. எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா இருந்தாங்க. நடந்தது நல்லா தான் இருந்தது, இல்லைன்னு சொல்ல, சும்மா சொல்லக்கூடாது. எல்லாம் நல்லா தானே இருந்தது. அதுக்கப்புறம் எங்கே இருக்குது கட்சி? ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்தவர் போய் பக்கத்தில் போய் இது பகிடி வாங்கி வச்சு பொட்டி வாங்கின்னு போய் சேர்ந்துட்டாரு. அதெல்லாம் ஒரு இதுவா? இல்லைங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவனும் புது ஸ்கீமுன்னு எதையும் கொண்டு வரல. இருக்க ஸ்கீமை தான் கொண்டு வராங்க. இவங்களுக்குன்னு கட்சிக்குன்னு எந்த கொள்கையுமே இல்லை. உண்மை அதுதான். எவனும் கொள்கையை பற்றி பேசவே இல்லை. டெல்லிக்கு அவனுக்கும் சண்டை, தமிழ்நாட்டுக்கு அவனுக்கும் சண்டை. இதுதான் ஒரு போட்டியாக பேசுகிறாங்களே கண்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த ஜெயலலிதா கொண்டு வந்த தாலிக்கு தங்கம், சின்ன பசங்களுக்கு மடிக்கணனி, இதெல்லாம் வந்து இவங்க நிறுத்தி வச்சதை தான் நான் தரதா இவங்க சொல்கிறாங்களே கண்டி. இவங்களா புதுசாக எதையும் இது கிரியேட் பண்ணவே இல்லை. இருக்கிறத மட்டும் தான் சொல்கிறாங்க. ஏற்கனவே கட் பண்ணதை தான் இவங்க வந்து தான் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்களே கண்டி. இவங்களா புது சட்டம் இது
எதையுமே புது ஸ்கீம் எதையுமே அமலுக்கு கொண்டு வரல. இதுதான் உண்மை. தாவேக்கை பொறுத்த வரைக்கும் விஜய் பார்க்க வர்ற கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமானா கஷ்டம்தான். எடுத்த உடனே முதலமைச்சர் ஆக முடியாது. அவர் நிற்கிற தொகுதியில் அவர் வரைக்கும் ஜெயிக்கலாம், மீதி தொகுதி வாய்ப்பு கம்மி. ஏன்னா அரசியலுங்கிறது இந்த 2 கட்சியும் திமுக அதிமுக எதிர்த்து அவர் போராட வேண்டிய சவால் நிறைய இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் பாடம் கற்றுக்கணும். அதனால் வாய்ப்பு கம்மி தான் அவருக்கு. பெரம்பூர்ல உறுதியா ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். அவர் நிற்கிற தொகுதி எந்த தொகுதியில் நின்னாலும் கண்டிப்பாக ஜெயிப்பார். 2 தொகுதியில் நிற்கிறார். 2லையும் ஜெயிப்பார். அவ்வளோதான். அந்த கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். மீதி வாய்ப்பு கம்மி, இருக்க வாய்ப்பு இருக்காது. விஜய்க்கு கணிசமா பெண்கள் வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இருக்கு. இது நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக அந்த ரசிகர்களை வச்சு வரக்கூடிய ஓட்டு இருக்குது. அதுக்கு அடுத்து ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் எப்படி பண்ணுறாரோ அதுக்கப்புறம் அவரோட அரசியல் எதிர்காலம் அதுக்கப்புறம் தெரியும். வேற அடுத்த கேள்வியா? விஜய் ஜெயிச்சார்னா என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருக்கு? விஜய் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம். என்ன நல்லா எதிர்பார்க்குறீங்க? மக்களுக்கு மாற்றம்னு சொல்றாங்க. ஆனா என்ன மாதிரியான ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றாரு. நம்பர் 1 தேவை. அடிப்படை தேவைகள் நிறைவேற்றுங்காரு, அதுவும் தேவை. கட்டமைப்பை உருவாக்குங்காரு, அதுவும் தேவை. மெயின் ஊழலை ஒழிக்கட்டும். இனிமேல் வர்ற ஆட்சியாவது ஊழலை ஒழிக்கிற ஆட்சியாக வந்தால் நல்லது தான். மக்கள் வரவேற்று நம்புறீங்களா விஜய் ஊழலை ஒழிச்சிருவாருன்னு? பார்க்கலாம். ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கலாமே, என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமே. வேற அடுத்து ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுடைய கருத்து. அது இவர் அரசியல் என்ன பண்ண போறாருங்கிறது அவர் நடவடிக்கையை பொறுத்து தான் நம்ம எதுவும் சொல்ல முடியும். மக்களுக்கு அடுத்து என்ன செய்ய போறாருங்கிற பொறுத்தம் இது வரைக்கும் அவரோட மக்கள் நடவடிக்கை ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு வர்றது ஒரு ஸ்டேஜ் கூட்டம் அவரை பார்க்க இது மட்டும்தான் நடந்திருக்கு. மக்களுக்கு என்ன செய்ய போறாருங்கிறது இனிமே தானே தெரியும். இன்ன வரைக்கும் அவர் செஞ்ச மாதிரி இல்லையே. அவருக்கு தேவையான ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு, பேசுறாரு, போயிடுறாரு. கூட்டத்தை கூட்டுறாரு, பேசுறாரு. இன்னும் பொதுத்தளத்துக்கு வரலையே. ஒரு ஆர்ப்பாட்டங்கள் இருக்கு, எவ்வளவோ பிரச்சனைகளை பேஸ் பண்ணி இன்னும் நேரடியாக வரலையே. இன்னும் ஒரு ப்ரெஸ் மீட்டே கொடுக்க முடியலையே அவரால். கொடுக்கணுமே. மக்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்கு, வரட்டும், வந்து பார்க்கலாம்.